கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே. நெட்டு போயிடுச்சு, திடீர்னு இன்டர்நெட் போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, அவருடைய சுகம்தான் என்னுடைய சுகம். ஒரே காரணம், நான் மறுபிறப்பில் அந்த பரிகார மரணத்தினால் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டவன். அப்போ எப்படி பார்த்தாலும் பாருங்க, அவருக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கு சொந்தம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 20 22 வசனம் வாசித்தீங்கன்னா, பிதாவுக்குரியதெல்லாம் கிறிஸ்துவுக்குரியது, கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் நமக்குரியது, எல்லாம் உங்களுடையது என்றார். அந்த எல்லாம்ல என்ன இருக்குங்க? தேவனுடைய சுகம், தெய்வீக சுகமும் உங்களுடையது. இட் பிலாங்ஸ் டு மீ. இதுதாங்க மனசுல ஆழமா இருக்க வேண்டிய சத்தியம். ஹீலிங் பிலாங்ஸ் டு மீ. சுகம் எனக்கு சொந்தம், வியாதி எனக்கு சொந்தம் அல்ல. எனக்கு உரிமையானது, எனக்கு சொந்தமானது. இட் இஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ், என் சொத்து. தேவனுடைய சுகம் என்னுடைய சொத்து. ஏன் தேவனுடைய சொத்து? என அவரோடு கூட நான் என்னவா இருக்கிறேன்? சுதந்திரவாளி. தேவனுடைய குமாரனே ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் தேவ பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். குமாரனே ஆனால் சுதந்திரனும் உடன் சுதந்திரன், வாரிசும் உடன் வாரிசுமாய் இருக்கிறோம். இங்க வரும்போது என்ன சொல்றாரு? பிதாவுக்குரியதெல்லாம் குமாரனுக்குரியது, குமாரனுக்குரியதெல்லாம் நமக்குரியது. அங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா, பங்கு பங்காக வகை வகையாக திருவுளம் பற்றின தேவன் கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். அவர் பிதாவின் மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமுமாயிருந்தார். அவருடைய தன்மையின் சொரூபம் என்னங்க? வியாதியே இல்லாத சுகத்தின் சொரூபம். அததான் நம்முடைய சொரூபம் என்று சொல்லுகிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம், அவரோடு இணைக்கப்பட்டபடியால். அப்போ கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் வந்தபடியால், அந்த பரிபூர்ண ஜீவன் வந்தபடியால், கிறிஸ்து வந்தார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், எனக்குள்ள வந்தாருன்னா உங்களுக்குள்ள அந்த ஜீவன் என்ன தன்மை? அவருடைய தன்மையின் சொரூபம், சுகத்தின் சொரூபம் நம்முடைய ஆவி மனிதனில் இருக்கிறது. எந்த சுகம்? தேவனின் சுகம். அந்த சாயல், அந்த ரூபத்தில் இந்த மனிதன் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார். திரும்ப சொல்ற அடிக்கடி, அவருடைய வார்த்தை தவறாது. இவை எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டவைகள் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரே இது நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். யோவான் 10:34-35. வேதத்தில் உள்ள சகல எழுத்தும் யாருடைய வார்த்தை? தேவ வசனம் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்துல காட்ஸ் வேர்ட். அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக எது யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்? நமக்கு அதுதான் ஃபைனல். அது ஒருபோதும் தவறாது. என்ன சொல்லுது? நீ சுதந்திரவாளி, உடன் சுதந்திரவாளி, நீ வாரிசு, உடன் வாரிசு, கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் உனக்குரியது. அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. நீங்களும் நானும் அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி நாங்க எபிரேயர்ல சொல்றாருன்னா, நாமும் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அவருக்கு சொந்தமான அவர் மறுபடியும் பிறந்தவர்களில் முதற் பேரானவர், புது சிருஷ்டியின் முதற் பேரானவர். நாம் அவருடைய இளைய சகோதர சகோதரிகள். அப்படிதான் வேதம் சொல்லுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வியாதியோடு வாழ்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கா? உரிமையே இல்லைங்க. நான் இதை ஏன் இப்ப 2 நாளா அன்னை ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ஓங்கி சொல்லி கொண்டு இருக்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு சபையில் உள்ள மக்கள் மத்தியில வியாதிய சர்வ சாதாரணமா தழுவி கொண்டாங்க. அத ஒரு பெரிய பகைவனாக, எதிரியாக பார்க்க தவறிட்டாங்க. அது எதிரி. சாத்தான் என்னும் எதிரியினுடைய சரக்கு. அப்படிதானே? அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். நானோ
உங்களுக்கு ஜீவன். அவன் பாருங்க, என் சுகத்தை திருட, என் சரீரத்தை அழிக்க அவன் கொண்டு வரதுதான் வியாதி. வியாதியை கொடுப்பவன் பிசாசு. ஆரம்பத்துல ஆதாம பாவம் செய்ய வைத்து வியாதியை கொடுத்தது யாரு? பிசாசு. ஏமாற்றி. ஆரிஜினே அவன்தான். வியாதியை பரப்புவன் யார்? பிசாசு. He is a propagator, he is the originator and propagator of sickness. ஆண்டவர் சொல்றாருல, பலவீனப்படுத்துகிற ஆவி. There are so many. அவன் கீழ அத்தனை ஆவிகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் கேன்சர் கொடுக்கிற ஆவி, அப்படிதானே? கூன் அடிக்கிற ஆவி, ஸ்பாண்டிலோசிஸ் கொடுக்கிற ஆவி, அது மாதிரி ஏகப்பட்ட ஆவிகள் அவனுடைய ஹைராக்கில இருக்கு. அவங்க வேலையே என்னதான்? சுகத்தை, அதாவது தேவனுடைய சுகத்தை நமக்கு கொடுத்தாரு, அதை திருடுவதுதான் அவங்க வேலை. ஐயா, அவன் திருடுறதுக்கு காரணமே யாருங்க? நீங்களும் நானும் தான். ஆண்டவர் அந்த முழு உரிமையும் நம்ம சுய சித்தத்தோட நம்மளை படைத்தபடினால நம்ம சித்தத்துக்குள்ள அவர் வர்றதில்ல. உன் சாய்ஸ் பான்னு கொடுத்துடுறாரு. அவன் எவனுக்கு வியாதி கொடுக்கலாமான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படிதானே? பேதுரு அடிகளார் சொல்றாரு, 1 பேதுரு 5, 7, 8, 9 வாசிங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. நீங்க என்ன பண்ணீங்க? உங்க எல்லா பாரத்தையும் அவர் மேல வைத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்றாரு அங்க பாத்தீங்கன்னா, இததான் சொல்றாரு. தெளிந்த புத்தி உள்ளா இருந்து விழிப்பா இருங்கள்ன்றாரு. ஏன்? அவன் சுத்திக்கிட்டே இருக்கான். ஓ சொத்து தெய்வீக சுகம், அதை திருடுறக்கு, அதை அழிக்கிறதுக்கு எங்கேயா கேப் கிடைக்குமா? வகை அப்படின்னு எங்கேயா கேப் கிடைக்குமா உள்ள நுழைஞ்சிடலாம் சுத்துறோம். ஆகவேதான் நீ கொஞ்சம் தெளிந்த புத்தியாயிரு, சவுண்ட் மைண்ட், அப்படிதானே? விழிப்பாயிரு. எதுல விழிப்பாயிரு? சத்தியத்துல. நீ யாரு? தேவகுமாரன். உன்னுடைய சுகத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? தேவகுமாரனின் சுகம் தேவனின் சுகம். அது உன் சொத்து. அதுல நீ விழிப்பா இல்லைன்னா இந்த உலக மக்கள் அது இது உங்க அனுபவம் என்ன காரியங்களை பார்த்து அதுதான் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அவன் உள்ள நுழைவான். அவனுடைய வேலையே அதுதான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வியாதி கொடுக்க வருகிறான். தேவன் வியாதி கொடுப்பா, அதை முதல்ல எடுத்து போட்டுருங்க. அவர் சுகத்தை கொடுப்பவர். அவருடைய பெயரே என்னங்க போட்டிருக்கு? குணமாக்குபவர். அவருடைய முதல் பாருங்க, அவங்க வனாந்திர யாத்திரையில அந்த தேவ ஜனங்களுக்கு உடன்படிக்கை நாமத்தை முதல் நாமமே எதுதான் வெளிப்படுத்துகிறாரு? யாத்திராவும் 15 அதிகாரம் அங்க 25, 26 வசனம் வாசிங்கன்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படிதானே? சில டிரான்ஸ்லேஷன் நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப பாருங்க, அவர் பெயரே முதல்ல அவர் காமிக்கிற பெயர். அப்புறம் தான் யெகோவா நிசிமதி காரியங்கள்லாம் வரத பாக்குறோம். பெயரே என்னதானங்க? ஏன் அவ்வளவு தூரத்திற்கு நாம் வியாதி இல்லாமல் அவருடைய சுகத்தில் வாழ வேண்டுமல? நான் தாண்டா உன் வைத்தியன், ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன் என்று சொல்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த வியாதி சாத்தானின் மூலமாக வருகிறபடினால் அவன் ஆதிக்கத்தில், அவன் ஆளுகையில், அவன் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தான் வியாதி. ஏன்? அவன் அதிகாரத்தில் இருந்தா அவன் சரக்கு கொடுப்பான். நீங்களும் நானும் இருக்கத அவன் அதிகாரம் இல்ல. இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் தேவ குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நாம் மாற்றப்பட்டுள்ளோம். இங்க வியாதியின் ஆளுகை இல்ல, அங்கதான் வியாதியின் ஆளுகை. ஆனா இந்த மனம் மாறாததுனால அவன் இன்னும் நம்ம ஏமாத்திட்டு இருக்கான். இந்த சத்தியத்தை அறியாத ஒரே காரணத்தினால. அதனாலதான் நான் இதை ரொம்ப ஓங்கி சொல்ல வேண்டியதா இருக்கு இன்னைக்கு சபையில. ஏன்? இது சாதாரண சத்தியம்தான். ஆனா இத சபையில போதிக்காதனால, அதாவது பாவத்தை குறித்து எவ்வளவு தூரம் நம்ம போதிக்கிறோமோ அவ்வளவு தூரம் இந்த வியாதிய ரெண்டும் ஒரே தானே கொண்டாரான். பாவம் நுழைந்ததும் அவன் மூலமாக, வியாதி வந்ததும் அவன் மூலமாக. இன்னைக்கு பாவத்தை ப்ரொபகேட் பண்றவனும் அவன் தான், வியாதியை ப்ரொபகேட் பண்றவனும் அவன் தான். அப்போ அதை பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு வெறுப்பு வரணும், எவ்வளவு அவன் மேல எனிமிங்க. அவனை போய் நம்ம சாதாரணமா வீட்டுல வச்சிட்டு இருக்கலாமா? ஒரு பாம்பு வந்துட்டா சாதாரணமா பாம்பை உள்ள வச்சிட்டு இருப்பீங்களா? அது பாய்சன்.
போயிட்டு போயிடுங்களா அடிச்சு கொள்ளுவீங்க. நான் அப்படித்தான் செய்வேன். நீங்க எப்படின்னு தெரியல. நீங்க எல்லாம் ஐயோ பாவம் அது ஒரு அனிமல் அப்படி நீங்க நினைக்கலாம். நான் அப்படி இல்ல. அது என்ன கடிக்கலன்னா இன்னொருத்தனை கடிச்சிடும். இந்த ஊருக்குள்ள அது காட்டுக்குள்ள இருந்தா ஓகே. என்ன கடிக்கலன்னா பக்கத்து வீட்டுக்காரனை கடிக்கும். அது பாய்சன். அப்போ அதே தாங்க வியாதியை குறித்தும் அடிச்சு தோர்த்தணும். கொஞ்சம் கூட டாலரேட் பண்ணவே கூடாது. எந்த விதத்திலும் எந்த பகுதியிலும் அவன் சரக்குக்கு இடமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதி. அதான் சொல்றான், விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். அவனுக்கு என்ன பண்ணுமா விசுவாசத்தில் உறுதியா இருந்து என்ன எப்ப விசுவாசத்துல உறுதியா இருக்க முடியும்? சத்தியத்தை அறிந்தாதானே விசுவாசத்துல உறுதியா இருக்க முடியும். இப்ப விசுவாசமே என்ன விசுவாசத்துல உறுதியா இருக்காங்க? உலக மக்களுக்கும் வியாதி வரும் பிரதர், தேவ ஜனங்களுக்கும் வியாதி வரும் பிரதர். என்னமோ பைபிள்ல போட்டிருக்குது, இஸ்ரவேலருக்கும் ஏத்தியருக்கும் வித்தியாசம் காண்பிப்பேன். அன்னைக்கு காண்பிச்சார் பிரதர். அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினுடைய வல்லமை பிரதர். ஐயா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, அது பஸ்கா ஆட்டுக்குட்டி. இப்போ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. கொஞ்சம் புது உடன்படிக்கையின் வல்லமை யோசித்து பாருங்க. அவங்க வாழ்ந்தது பழைய உடன்படிக்கை, இன்ஃபீரியர் கவனன்ட். நாம் வாழ்கிறது ஒரு உன்னத உடன்படிக்கை. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்த்தா அங்க சொல்றாரு, மேலான உடன்படிக்கை, மேலான வாக்குத்தத்தம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தெல்லாம் இவைகளின்படி செய்ய கவனமாய் இருந்தாயானால், அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்ய கவனமாய் இருந்தாயானால், ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரினாரு. புதிய உடன்படிக்கையில அப்படியே அங்க சொன்னாரு. புதிய உடம்புல அப்படியா சொன்னாரு? அவர்தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார். ஐயா அங்க கண்டிஷன்ல இங்க 1 பேதுரு 2:24 வரும் பொழுதும் அங்கேயும் கண்டிஷன்ல குணமானீர்கள். எந்த நிபந்தனையே அப்ப எவ்வளவு மேலான உடன்படிக்கைங்க. கலாத்தியர் 3:13லயும் அதை தான் சொல்றாரு. நல்லா யோசித்து பாருங்க. என் பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் உன் ஆத்துமா வாழ்வது போல வாழ்ந்து சுகமாயிருன்றார். நீங்க வேதம் முழுவதும் பாருங்க, அததான் சொல்றாரு. அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அவளை தொட்டு சுகமாகும் போது ஆண்டவர் என்ன சொல்லாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே என்ன சொல்றாரு? வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு போ. அப்போ அவங்களுக்கு பாவம் இருந்துச்சா, கீழ்ப்படிந்தாங்களா, இதுக்கு காரணம் என்ன? எந்த ஆராய்ச்சியும் அங்க இன்னைக்குதான் ஓஹோ ஒருவேளை இது கேர்ஸா இருக்குமா, சாபமா இருக்குமா, இந்த அம்மா பாவம் செஞ்சிருக்குமா, இல்ல அவங்க அப்பா பாவம் செஞ்சிருப்பானா, அம்மாவா, அப்படின்லாம் ஆராதிக்கிறாங்க. இந்த ஆராய்ந்து பாக்குறாங்க கிறிஸ்தவர்கள். ஆனா எங்க ஆண்டவர் ஒருத்தர்கிட்டையும் அப்படி பார்க்கலங்க. அவர் வந்தவர் யாரா இருந்தாலும் அவரை விசுவாசத்தில் தொட்ட அத்தனை பேர்களும் சொஸ்தமானார்கள். எந்த வியாதியோடு இருந்தாலும் அத்தனை பேர்களையும் அவர் சொஸ்தமாக்கினார். ஒண்ணு கூட எக்ஸெப்ஷன் இல்லை. ஐயா அவரை சிலுவையில அறைய போறாங்க. அப்பம் கூட பாருங்க அந்த மல்கூஸ்க்கு அவன் காதை சுகமாக்கிட்டு தான் போறாரு. லூக்கா 18:51-52 எடுத்து வாசித்து பாருங்க. எல்லா நேரமும் அவ இது என்ன பங்கு பங்காக வகை வகையாக திருவுளம் பற்றின தேவன் கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக இதுதான் தேவனுடைய சாயல், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் என்பதை வெளிப்படுத்தினார். வியாதியோடு இருப்பது சித்தமே அல்ல. அது எப்படி நீங்க பார்த்தாலும் சரி. ஏன் நம்ம தெரிந்து கொள்றதுல தவறுகிறோம், எதிர்த்து நிற்பதுல தவறுகிறோம். விழிப்பா இருக்குல்ல, எதுல விழிப்பா இல்ல? அங்க 1 கொரிந்தியர் 15:34 சொல்றாரு, நீங்க பாவம் செய்யாம இருக்கணும்னா கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறபடியால் தேவன் நீதியாய் இருக்கிறீர்கள் என்ற அந்த சத்தியத்தில் விழித்திருக்கணும்ன்றார். அதேதான் இங்கேயும் சொல்றார். நீங்க வியாதி இல்லாம சுகத்துல வாழணும்னா நீங்க தேவ சுகம் உடையவர்கள். ஏற்கனவே அவர் வியாதியை எடுத்துக்கொண்டு அவருடைய சுகத்தை கொடுத்து விட்டார் என்பதில் விழித்திருக்கணும். அதுலதான் இங்க பேதுரு சொல்றாரு, விழித்திருங்கள்ன்றாரு. தெளிந்த புத்தி விழித்து சொல்லிட்டு தான் அர்த்தம் சொல்றாரு. ஏன் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஏனென்றால்
உங்கள் எதிராளி, பிசாசு எதிராளி. அவன் வியாதியை கொடுக்க எங்கேயா கேப் கிடைக்குமா? அங்க யோபு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்றான். அவன் கொஞ்சம் வழி கொடுத்தான், வேலி எடுத்துட்டான். ஆண்டவர் நம்மை சுற்றி வேலையை அடைத்துட்டாரு. ஆனா நாம் தான் இடம் கொடுக்கிறோம், அங்க யோபு கொடுத்த மாதிரி. அப்ப அவன் உள்ள வரான், எல்லா பிரச்சனையும் கொண்டு வரான். ஒரு கேப் வந்துட்டா உள்ள வந்து போட்டு அப்படியே அவனுடைய மோட்டிவ் என்ன? ஒட்டகத்துக்கு கொஞ்சம் நீங்க இடம் கொடுத்தா என்ன ஆகும்? அது மாதிரி ஃபுல்லா ஆளை காலி பண்ணணும்னு தான் அவன் வரான். அதனாலதான் இங்க பேதுரு என்ன சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். நம்ம என்ன செய்யணுமா? அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. அப்ப பாருங்க, விசுவாசம் எப்போ உறுதியா இருக்க முடியும்? விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தை, காணப்படாதவைகளை நிச்சயம். நான் பார்த்தாலும் பார்க்காட்டியும் அவன் ஒரு அறிகுறியை கொண்டாட வைக்கலாம். ஆனா நான் விசுவாசத்துல இருக்கிறவன் அந்த வியாதியின் அறிகுறியை எடுக்க மாட்டேன். இருக்க உரிமை இல்லை, கெட் அவுட், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நான் தேவனுடைய சுகத்தோடு இருக்கிற என் பார்வை எல்லாம், என் பேச்சு எல்லாம் தேவ வார்த்தை என்னை பற்றி என்ன சொல்லுகிறது, அது தேவனுடைய வார்த்தை, அது தவறாதது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என் வியாதியை எடுத்துக்கொண்டு அவருடைய சுகத்தை எனக்கு கொடுத்து விட்டார். அது தேவனுடைய வார்த்தை. நான் என் கண்களால் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அது தவறாதது. அதுதாங்க விசுவாசம். அததான் இங்க சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். அது யாருடைய வேலை? அவர் செய்வாரா? செய்வாரா? ஆதாம் பாவம் செய்யும்போது போய் கையை பிடிச்சிட்டாரா? பிடிக்கலங்க. சுயசித்தம் உள்ளவன். இன்னைக்கு அதேதான். நீங்க பாவம் செய்யணும்னா செய்யலாம், பாவம் செய்யாமல் வாழ முடியும் தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எங்கள் தகுதி அவரால் உண்டாயிருக்கிறது. பரிசுத்த வான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். கொலோசியர் 1:12 சொல்றாரு, தகுதியை கொடுத்துட்டாருங்க. நீதான், நீங்க தான், நாங்க தான். அததான் அவர் அங்க சொல்ல வருகிறார். அந்த தகுதி அவரால் உண்டாயிற்று. இப்போ நீங்க தான் செயல்படணும். அந்த தகுதி என்ன? எப்படி நான் வாழலாம்? பவுலடிகளார் சொல்றாரு கொரிந்தியருக்கு சொல்லும்போது, பரிபூரண சுதந்திரம் எனக்கு, நான் பாவம் கூட செய்யலாம், ஆனா அது எனக்கு தகுதி இராது. வியாதி எனில காணப்படுறதுக்கு தேவகுமாரனுக்கு அது தகுதி இல்லை. அது பக்தி விருத்தி உண்டான, அது தேவ சாயலை காண்பிக்காது. எல்லாம் தகுதியாயிராது, பக்தி விருத்தி உண்டாக்காது. அப்படின்னா என்ன? நான் வியாதி இல்லாமல், பாவம் இல்ல, அதேதான் வியாதிக்கும். பாவம் வியாதி இல்லாமல் வாழ்வது தேவ சாயலை வெளிப்படுத்துகிறது. அது தேவகுமாரனுக்கு தகுதியா இருக்கிறது. நான் தேவகுமாரன், அவருடைய சாயலில் இருப்பவன். அவருடைய சாயலை உலகத்திற்கு காண்பிக்க என்னை உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். என்ன மகிமை? தேவ சாயலின் மகிமை. அததான் நான் சொல்லிக் கொண்டேன். அப்போ இந்த உறுதியா இருந்தோமானால் அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். இன்னைக்கு வியாதியின் அறிகுறி வந்ததும் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. திரும்ப திரும்ப அதை தான் நான் சொல்லுகிறேன். எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் சத்துரு, அவன் என் எதிரி. எதிரியை எனக்குள்ள வைக்கவே மாட்டேன். அவனை விரட்டிட்டு தான் நான் மறுவேளைய பார்ப்பேன். அந்த ஆட்டிடியூட் ஆண்டவர் பாருங்க, எங்க போனாலும் பாருங்க, அவர் ஒரு வியாதியஸ்தரை பார்த்துட்டாருன்னா அவர் சுகமாக்காமல், அவர் பாருங்க, அவரை தேடி இல்ல, அவர் தேடி கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், அப்படித்தானே, ஆலயங்கள் தோறும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதி உள்ளவர்களை குணமாக்கி பிசாசு பிடித்தவர்களை விடுதலை ஆக்கினார். திரும்ப திரும்ப வேதத்துல வருவதை நம்ம பார்க்கலாம். யோசித்து பாருங்க. அதையே தொழிலா வச்சிருந்தாருங்க. காரணம் என்னங்க? வெறும் சுவிசேஷத்தைய பிரசங்கித்தாரு? இல்லங்க. அவருக்கு நன்றாகவே தெரியும்
ஆவியில ஏற்படுகிற மாற்றம் உலக மக்களால் பார்க்க முடியாது. ஆனா சரீரத்தில் வருகிற மாற்றத்தை உலக மக்கள் பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா தேவர் ராஜ்யத்துக்கு வருவாங்க. ஏன்? ஆவியில தேவராஜ்யம் வந்தத நான் அறிவேன். என் ஆவியானவனோடு சாட்சி கொடுக்கிறார், நீங்க அறிவீங்க. ஆனா இந்த சரீரம் அவருடைய சரீரம் நம்ம சொல்றோமே, இந்த மாற்றத்தை எல்லாரும் கண்களால பார்க்க முடியும். என் வாழ்க்கையின் மாற்றத்தை. அதனாலதான் சொல்றாரு, வியாதி இல்லாமல் அந்த நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த திமிர்வாதக்காரனை குணமாக்கும் பொழுது பாவத்தை மன்னிக்க தேவகுமாரனை, அதாவது பாவம் மன்னிக்க கண்களால் பார்க்க முடியாது. ஆனா ஆவி மண்டல் நடந்து அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாடுறான்றாரு. எப்படி? அவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன அவன் சுகமாவதை பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் ஆவியின் மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியும். அதேதான் இன்னைக்கும் நீங்களும் நானும் வியாதி இல்லாமல் சுகமோடு வாழ்வது மற்ற எல்லா வியாதியஸ்தர்களையும் சுகமாக்குவது, எல்லா வியாதியஸ்தர்களையும் சுகமாக்குவது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறதை காண்பிக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறதை காண்பிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, தேவராஜ்யத்தை பிரசங்கித்து வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். வியாதி பிசாசின் ராஜ்யம், தேவனுடைய சுகம் தேவனுடைய ராஜ்யம், அது அவனுடைய சரக்கு. அப்போ அப்படி சொல்லும் பொழுதுதான் ஒரு எழுப்புதல், திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவானவரை பின்தொடர்ந்த மாதிரி இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் சொல்றேன், தொடருகிற காலம் வந்து விட்டது. There is going to be a great revival in our country and whole world. என்ன ரிவைவல்? இந்த தெய்வீக சுகத்தில் வாழ்கிற ரிவைவல், இந்த தெய்வீக சுகத்தை எல்லாரும் செய்கிற ஊழியம். அப்போ 10 பேர் 20 பேர் 30 பேர் இல்ல, லட்சம் லட்சமாக சபைக்கு வருவாங்க. அந்த நாட்கள் வருவதற்கு தான் ஆண்டவர் இந்த நாட்களில தேவனுடைய சுகம் என்ற ஒரு சத்தியத்தையும் வேதாம கல்லூரியில வைத்திருக்காங்க. தியாலஜியன்ஸ் அதை அவ்வளவு அதற்கு விரோதமாக பேசுறவங்க. ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் தியாலஜி. ஆனா அவங்களுடைய மனப்பான்மையை சொல்லுகிறேன். அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சுன்னுவாங்க. ஒவ்வொரு அற்புதத்திற்கும் ஒரு தவறான வியாக்கியம் கொடுப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை தவறாய் சொல்லுவார்கள். ஆனா நம்முடைய வேதாம கல்லூரியில ஆண்டவருடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிற கல்லூரியா இருக்கிறபடினால தேவனுடைய சுகம் ஒரு சப்ஜெக்டா வச்சிருக்காருங்க. யோசித்து பாருங்க. தேவ நீதி, தேவ கிருபை இவளை பற்றி கடைசி இதைகளை ஒருவன் அறிந்து கொண்டானால் விசுவாசம், அவன் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டான். ஏங்க, இந்த வேத புத்தகம் இது சாதாரண புத்தகம் அல்ல, அசாதாரண அற்புத புத்தகம். எதற்கு? அந்த புத்தகத்தில் தேவனுடைய வார்த்தை, அசாதாரண தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அசாதாரண தேவ வார்த்தை என்னை குறித்து, உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்று கண்டுபிடித்து அதன்படி வாழ்வதுதான் நம்ம. அந்த வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் அசாதாரணமானவர்கள். பரிசுத்தமானவர்கள்னா ஹகியோஸ், அசாதாரணமானவர்கள். அததான் 1 பேதுரு 2:9-10 அவர் பதினடிகளார் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அங்க கூட நிபந்தனை சொல்லப்படவில்லை. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். இது எல்லாமே அந்த கல்வாரி ஒரே பலியினாலே, ஒன் சாக்ரிஃபைஸ், அந்த நிபந்தனை எல்லாம் நீக்கப்பட்டது. காரணம் என்னங்க? என்னுடைய கீழ்ப்படியாமையினால் வந்த பாவங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அதன் விளைவுகளையும் அவர் எடுத்துக்கொண்டார். அதான் ஏவான் நான் உங்களுக்கு, அக்கிரமத்தின் விளைவுகளையும் அவர் எடுத்துக்கொண்டார். அதுதான் வியாதி, மரணம், தரித்திரம் எல்லாமே. அப்ப பாருங்க, எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய கீழ்ப்படுதலினால் வந்த விளைவாகிய சகல நன்மைகளையும் எனக்கு தந்து விட்டார். என்னுடைய கீழ்ப்படியாமையினால் வந்த பாவத்தின் விளைவாகிய சகல தீமைகளையும், நன்மையை கொடுத்து தீமையை எடுத்து விட்டார்.
அப்படிதானே? நீதியை கொடுத்து பாவங்களை எடுத்து விட்டார். சாபத்தை எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தை தந்து விட்டார். வியாதியை எடுத்துக்கொண்டு சுகத்தை தந்து விட்டார். இதுதாங்க சிலுவையின் பரிமாணம். அப்படிதானே? த கிரேட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஸ். கிறிஸ்தவத்தின் மையமே அதுதான். இததான் கிறிஸ்தவத்தின் மையம் என்று நாம் சொல்லுகிறோம், சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம். இந்த சுவிசேஷம் என் பதிலாளாக அவர் வியாதியானபடியினாலே என்னை சுகமாக்கினார். அப்ப இனி சுகமாக போவதில்லை. ஏற்கனவே நான் சுகமுள்ளவனாக இருக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், எனக்கு உரியதை ஒருவனும் திருட நான் அனுமதிக்க மாட்டேன். அதுல உறுதியா இருக்கும். அப்படிதானே? அங்க 1 யோவான் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நீங்க தேவனால் பிறந்தவர்கள் பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் தேவனால் பிறந்தவன், அங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசினாங்க. என்ன சொல்றாரு? பாவம் செய்யான். அதே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரும் பொழுது அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது என்றார். அப்ப பாருங்க, தேவனால் பிறந்தபடியால் தேவனுடைய பாவம் நமக்குள் இருக்கிறது. நான் இப்ப பாவத்தை பத்தி பேச வரல, வியாதி. அப்போ இந்த சுகத்தின் வித்து எனக்குள்ள இருக்கு. அங்க பரிசுத்தத்தின் வித்தினால் அவர் சொல்றாரு. ஏன்? தேவனுடைய வித்தினால் நான் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன். அப்போ அங்க நான் அந்த வசனத்தை வேணா எடுத்து உங்களுக்கு படிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் எடுங்க, 17, 18 மட்டும் வாசிப்போம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, ரொம்ப தெளிவாக அங்க என்ன சொல்றார் பாருங்க. தேவனால் 18 பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அதை தான் நான் சொல்ல வரேன். பாவமும் வியாதியும் ஒன்னாதான் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாதுன்னா வியாதி உங்களை மேற்கொள்ளாது, பிசாசின் கிரியைகள் மேற்கொள்ளாது. இங்கே அதைதான் சொல்றேன். பாவம் செய்ய மாட்டான்னா வியாதிப்பட மாட்டான். ஏன்றது சொல்றாரு பாருங்க. அவன் தன்னை அங்க சொல்லிடுறார். தேவனுடைய வித்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 9, 10 அதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லி தேவனுடைய வித்து இருக்குன்னு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, தன்னை காக்கிறான். இது யார் செய்யற வேலைங்க? தன்னை காப்பது நீங்களும் நானும் செய்யற வேலை. பாவம் செய்யான் தேவன் வந்து அவன் கையை பிடிச்சிடுவார்னு சொல்லல. சோதிக்கும் பொழுது சோதனையை மேற்கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுகிறார். அதுதாங்க வேத வசனம். இந்த வேத வசனம் தான் ஆண்டோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். எழுதி இருக்கிறதே சோதிக்கப்படுறாரு. அப்ப என்ன சொல்றாரு? எழுதி இருக்கிறதே. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால். அப்ப பாருங்க, சோதனையில் தப்பிக்கும் போக்கை உண்டு பண்ணதான் எழுதப்பட்ட வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உரைக்கப்பட்ட வார்த்தை. அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றார் பாருங்க, அவன் தன்னை காக்கிறான். தேவன் அவனை காக்கிறான் போட்டிருக்கான். நாம் தாங்க, நாம் செய்ய வேண்டிய என்ன? இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நான் யார் என்று இந்த அற்புத புத்தகம் சொல்லுகிறது. நான் ஒரு அற்புத மனிதன், அற்புத தேவனுடைய அற்புத மகன், மகள் என்று சொல்லுகிறது. அப்போ அந்த வித்து எனக்குள்ள இருக்கிறபடினால அது எனக்கு தகுதியாயிராதுன்னு பாவத்துக்கு சொல்ற மாதிரி வியாதிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்? நம்ம இடம் மனதில் ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் வாழ்வான். அது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் மனதை பிடிக்க சூழ்நிலைகள் மூலமாக எப்படியாய் அவனுடைய தாட்டை சபை போதகர் மூலமாகவோ, இல்ல ஒரு டிவி நியூஸ் மூலமாகவோ, ஒரு யூடியூப் செய்தி மூலமாகவோ, எதன் மூலமாகவும் ஒரு எண்ணங்களை மனதில் போடதான் அவன் சுற்றி திரிகிறான். அதனாலதான் பவுலடியில சொல்றாரு, உங்கள் எண்ணங்களை முதலாவது மாற்ற வேண்டும், அதற்கப்புறம் உங்களை காப்பதற்கு அந்த வார்த்தையின்படி உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். வார்த்தையின்படி நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். அதை நான் தனியா உங்களுக்கு மேபி நாளைக்கு நான் சொல்றேன். நான் அதை பத்தி இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் பாவம் செய்யான்ற மாதிரி அவன் வியாதிப்படான், அவன் தன்னை காக்கிறான், வியாதியை கொடுக்கிற பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்று அறிகிறோம். அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நாம் சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம், சத்தியம் உள்ளவருக்குள் நாம் இருக்கிறோம்.
அப்போ தேவ 1 யோவான் 4:4 என்ன சொல்றாரு? உலகத்தில் இருப்பவனில் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், ஆகவே உங்களில் இருப்பவர் பெரியவர். அப்போ அந்த பெரியவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாதா? பொல்லாங்கன் தொடவே முடியாதுங்க. இதை எப்படி செஞ்சாங்கன்றத யோவான் 2:14 ரொம்ப தெளிவா வாலிபர்களை பத்தி சொல்லும்போது சொல்றாரு. வாலிபர்களே நாங்க சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 2:14 14 வாலிபர்களை பார்த்தது, நீங்க பலவான்களாய் இருக்கிறதினாலும், எப்படி பலவான்களானாங்க? வேத வசனம் உங்களின் அங்கதாங்க பலனே இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய பலனே வேத வசனத்தில் தான் இருக்கு. வேத வசனத்தை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன முதல் நாள்ல அதுதான் எல்லாமேன்றதுக்கு சகல பிரஸ்தாபத்தை பாருங்க. தேவ வசனம் தான் நமக்கு பலன் தருகிறது. அங்க நீங்க 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்லுவாருன்னா 30-31 வசனம் நமக்கு சுதந்திரத்தை, அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய சுதந்திரத்துக்குள் கொண்டு செல்லும் வாகனமே தேவ வசனம். தெய்வீக சுகம் என்னுடைய சுதந்திரம், அதுக்குள்ள என்னை கொண்டு சொல்லுகிறதே தேவ வசனம். அப்படிதான் சொல்றாரு. சுதந்திரிக்க வல்லமை உள்ள பக்தி விருத்தி உண்டு, அதன தேவ சாயலை என் மூலம் காண்பிக்க வைக்கிற வாகனமே தேவனுடைய வார்த்தை என்றுதான் சொல்கிறார். இங்க என்ன சொல்றார் பாருங்க, அந்த வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறபடியினால் ஏன் அவர்கள் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் சொல்றார் பாருங்க. ஏன் பலவான்கள் என்று சொல்கிறார் பாருங்க. தேவ வசனம், வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் தேவ வசனம் என்று இயேசுவானவரே சொல்லுகிறார். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அது தேவனுடைய வசனமாக இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது தியானித்து இருதயத்தை நிரப்பினார்கள். அததான் சொல்றாரு, அது உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் இந்த வியாதியை கொடுக்கிற பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க, எப்படி காக்கிறோம் என்பதையும் இங்கு சொல்லுகிறார். ஆவியின் பட்டயம் என்று சொல்லுகிறார். எபேசியர் 6:17-18 எடுத்து வாசித்து பாருங்க. அவனை விரட்டுறது, வியாதியை பாம்பை பார்த்ததை அடிக்கிறது, குச்சி எடுக்கிற மாதிரி எதைதான் எடுக்கணும்? வேத வசனம் தான், எழுதி இருக்கிறதே என்ற வசனம் தான். நகரவாசிகள் வியாதியோடு இருப்பதில்லை என்று அவர்கள் வாயில கூட வராது. அவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கும். அவர்கள் சகல வியாதிகளும் நீக்காட சகல பாவம் நீக்கப்பட்டபடியால் சகல வியாதியும் அவர்களுக்கு நீக்கப்பட்டது. வியாதிக்கு காரணமே பாவம். அந்த பாவம் நீக்கப்பட்டால் வியாதியும் நீக்கப்பட்டது. அதை அறிந்தவர்கள், அதை இருதயத்திலே பதித்து வைத்தவர்கள். சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றான் பாருங்க. 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் வரும்போது என்ன சொல்றாரு? நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தை இருதயத்தில் வைத்தேன். நான் இப்ப என்ன சொல்றேன்? நான் வியாதிப்படாதபடிக்கு, சுகம் என்னுடைய சொத்து. ஹீலிங் பிலாங்ஸ் டு மீ. ஐ அம் ஆல்ரெடி ஹீல்ட். நான் தேவ சாயலில் இருக்கிறேன், தேவ சுகத்தின் சாயலில். அதை இருதயத்தில் வைத்து வைத்தேன். அதுதானே இங்கேயும் சொல்றாரு. தாவீது தன்னுடைய சீக்கிரட்டை சொல்றாரு. அப்போஸ்தலன் யோவான் பொல்லாங்கனை ஜெயித்தவருடைய சீக்கிரட்டே அதுதான் சொல்றார். அப்போ இந்த வியாதியின் வல்லமையின் உடைப்பதற்கு அதை விட பல மடங்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது என்ன வல்லமை? அததான் எபிரேயர் 1:3 சொல்றாரு. வார்த்தையின் வல்லமைன்னு சொல்ல, வல்லமை உள்ள வார்த்தையினால். அவருடைய வல்லமையே அவருடைய வார்த்தை தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வல்லமையே அவருடைய வார்த்தை தான். சிருஷ்டித்தது அவருடைய வல்லமை தான். சகலவற்றையும் சகலவற்றின் தாங்கி நிக்கிற வல்லமை தேவ வார்த்தை தான். அப்போ தேவனுடைய வல்லமை எதுங்க? வார்த்தை தான் தேவனுடைய வல்லமை. அதனாலதான் சொல்றோம், வார்த்தை நம்ம எவ்வளவு தூரத்திற்கு சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம். அது தேவ வார்த்தை, அது தேவ வல்லமை. அதனாலதான் பொல்லாங்கன் தொடான். ஏன்னா உள்ள இருக்குது. அது வாயில ஆட்டோமேட்டிக்கா வரும். வாயில வந்துட்டா அவன் ஓடணும். ஏன்? இருதயத்தை நிரப்புவதுதான் விசுவாசம். வேத வார்த்தை இருதயத்தை நிரப்புவது விசுவாசம். அதுதான் இங்க சொல்றாரு.
அது மனதின் எண்ணங்களை தேவ வார்த்தையாக மாத்துகிறது, இருதயத்தின் எண்ணங்களை. அததான் பிசாசு தொடவே முடியாது என்று சொல்கிறார். அப்போ வியாதி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைக்கு வழியை நமக்கு தந்துட்டாரு. என்ன சொல்றாரு பாரு, என்ன சொல்றாரு பாருங்க. வார்த்தையை அனுப்பி சுகத்தை அனுப்பினே சொல்லல. ஏன்னா அதை கொடுத்துட்டாரு. நான் கொடுத்துட்டேன்ற வார்த்தையை அனுப்புகிறாரு. அந்த வார்த்தையை இருதயத்தை நிரப்பதான் விசுவாசம் இல்லது வெளிப்பாடு பெற்று அந்த வார்த்தையில தான் விசுவாசம் இருக்கு. நான் நேத்தே நான் உங்களுக்கு சொன்னேன், தேவையெல்லாம் விசுவாசம் தான். அந்த விசுவாசம் அந்த வார்த்தையில இருக்கு. எந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணுமோ அந்த வார்த்தையிலே விசுவாசம் இருக்கு. அதை கேட்கும் போது விசுவாசம் வந்துருது. அதை நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கேட்கறதுக்கு வார்த்தையை வாயில வைக்கிறது மட்டும் தான், வேற ஒரு காரியமும் இல்லை. ஆனா அந்த வார்த்தை சொல்லுகிற நிறைவேற்றுகிற வல்லமையும் அந்த வார்த்தையில இருக்கு. நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமை அவிழ்க்கப்படுகிறது. அதுதான் உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னாங்க. அங்க எப்ப சொன்னாங்க? தேவ வார்த்தையினால் முடியாதது ஒன்றுமில்லை தேவதூதன் சொல்லும் பொழுது ஓகே அப்படின்றாங்க. அப்படியே நடந்தது. அவங்க விசுவாசிக்கிறக்கும் அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தையின் வல்லமை தான் ஒரு கன்னி பெண்ணை கற்பந்தரிக்க வைத்ததும். அந்த வார்த்தையில முடியாதுன்றதே இல்லை. எல்லா வல்லமையும் உலகத்துல இருக்குன்னா அந்த வார்த்தையில 2 காரியம் தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டே இருக்கேன். வார்த்தையின் வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை. இந்த 2 காரியம் சொல்ல. இப்ப வார்த்தையின் வல்லமை குறித்து உங்களோட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப பாருங்க, அதை அறிந்து கொண்டோமானால், அதை என் வாயை விட்டு பிரியாதிருக்க, அதை என் இருதயத்துல காத்துக்கொள்ள முழு முயற்சி எடுப்பேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20 22 வாசித்தீங்கன்னா, அதை இருதயத்துல மாத்தில காத்துக்கொண்டா அதை கண்டுபிடித்தா உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் ஜீவன்ன்றார். அப்ப சுகம் எங்குங்க இருக்குது? வார்த்தையில இருக்குது, வேற எங்குமே இல்லை. அதை விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும், வார்த்தையை தாரும், இல்ல வார்த்தையில வெளிப்பாடு தாருன்னா கேளுங்க. வார்த்தையை வேதத்துல கொடுத்துட்டாரு, அது கூட தாருன்னு கேட்டா எனக்கு சரியா தெரியல. இந்த வார்த்தையில எனக்கு வெளிப்பாடு தாருங்க ஆண்டவரே, எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தாருங்க, எனக்கு அதை காண்கிற ஒரு வெளிப்பாட்டு ஆவியை எனக்கு தாருங்க அப்படின்னு கேட்கலாம். அதுதான் பவுலுடைய சபை இங்க நிருபங்களில ஜபத்துல சொல்வதை பத்தி பார்க்கிறோம். ஆனா நமக்கு அதை சொல்லி கொடுக்காதனால ஒன்னும் சுகத்தை தாருங்கன்ற. சுகம் அவர் கொடுக்கறது இல்லை, ஐஸ்வர்யம் அவர் நமக்கு கொடுக்கறது இல்லை, அதற்கான பலனை தராரு. இது எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தையில இருக்கு. அந்த தேவனுடைய வார்த்தையிலும் தேவ ஆவிலும். நான் முதல்ல தேவ வார்த்தையை முடிச்சுட்டு தேவ ஆவியானவருக்கு வரேன். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அப்ப பாருங்க, அந்த தேவ வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த வல்லமை அவிழ்க்கப்படுகிறது. வார்த்தையில வல்லமை இருக்கு. நான் சுகமாக வாழ முடியும், ஆனா விசுவாசம் கப்பல் ஆகணும். ஏன்? அந்த வார்த்தையானவர் அவரோடு நான் இணைந்து செயல்பட என்னை எதிர்பார்க்கிறார். நான் விசுவாசிக்காம நான் வார்த்தையை அனுமதிக்கல. வார்த்தை சொல்லுவதை என் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டுமானா நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். நாம விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை நமக்காக கிரியை செய்யும். The word will work every time when you believe the word and act in the word. If you don't believe and act in the word will be a useless word to you. அதுல எல்லாம் வல்லமே இருக்குது. ஆனா அங்க நீங்களும் நானும் செய்ய வேண்டியதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் ரொம்ப கஷ்டம் இல்லை. நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது மிக சுலபம்ன்றார். ஏன்னா அந்த விசுவாசம், அந்த வார்த்தை எதை உன்னை விசுவாசிக்க சொல்றாரோ அதே வார்த்தையில அந்த விசுவாசம் இருக்கு. அதை நீ கேட்டுட்டுனா உனக்கு அந்த விசுவாசம் வந்துடும்ன்றாரு ரோமர் 10:17. அதுக்குதான் அங்க ரோமர் 10:6 எட்டும்போது முதல்ல உன் வாயில வைடா, அப்படி இருதயத்துக்குள்ளன்றாரு. அப்போ விசுவாசம் வர்றதுதான் இங்கேயும் சொல்றாரு. நான் சொன்ன நீதிமொழிகள் 4:20-22 என் மகனே என் வார்த்தைகளை கவனி, உன் செவியை சாய், உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அதை செய்யும் போது இருதயத்துல அது ஃபுல்லா உட்கார்ந்துருது, நிலைத்து இருக்கிறது. அப்போ நீ அதை கண்டுபிடிக்கிற, அப்போ உன் உடலுக்கெல்லாம் சுகம். அப்போ பாருங்க, விசுவாசம் எப்படி வருதுன்றதை அவர் சொல்லிட்டாரு. எல்லாமே வேதத்துல தெளிவாய் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அப்ப பாருங்க, சுகம் தேவ வார்த்தையில் இருக்கிறது.
தேவ வார்த்தையை அவர் அனுப்பிவிட்டார். அதை நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமை என் வாழ்க்கையிலே நான் அப்ப என்ன தேவ சுகத்தில் வாழ்கிறேன். அடுத்தது நான் சொன்னேன் ஆவியானவர். என்ன சொன்ன? ஆவியானவர் அவருடைய ஒரு செயல்பாடு ஒரு வியாதி இல்லாத சரீரத்தில் அற்புத வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறபடினால அதனாலதான் அந்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் அற்புத ஆவியானவர், அவர் வியாதி இல்லாத ஆவியானவர். அதே வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்பதுதான் எனக்குள்ள வந்திருக்காரு. அததான் சொல்றேன், அந்த ஜீவன் சொன்னேன், அந்த ஆவியானவர் அந்த ஜீவன். இத ரொம்ப தெளிவாய் வேதத்தில் நம்ம சொல்வதை பார்க்கலாம். நம்மை சிருஷ்டித்தவர் எப்படி சிருஷ்டித்தாரு? ஆண்டவர் அவருடைய சுவாசம், he breathed, அவருடைய ஆவியின் மூலமாக நம்மை சிருஷ்டித்தார். இப்போ நம்முடைய சரிதம் பழுதுபடாம பாதுகாக்கணும்னா அவர்தான் he is the manufacturer. அவர்கிட்ட தான் போகணும். அவருடைய புத்தகம் தான் இது, மேனுஃபேக்சரர் புக் தான் இது. வியாதி இல்லாமல் வாழ்வது என்னன்னு அவர் தான் நமக்கு எழுதி பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் வியாதி இல்லாத சுகத்தோடு வாழ்கிறது இங்க எழுதி வைத்திருக்கிறாங்க. அது அவருடைய மேனுஃபேக்சரர்ஸ் புக். அப்படித்தானே? எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அங்க கொடுக்குறாங்க மேனுவல், மேனுஃபேக்சரிங் மேனுவல். அங்கதான் என்ன ஏது எப்படி கரெக்ட் பண்ணலாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு முடியலன்னா நீங்க கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு போட்டிருப்பாங்க. நமக்கு அதே தான் சொல்றாரு. நீனே இந்த இதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் வேதத்துல இருந்து. உன்னால முடியலன்னா ஆவியானவர்கிட்ட வான்ற. ஆவியானவர் என்ன செய்வார் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும். எப்போ ஆவியானவர் உதவி செய்வார் என்பதை தெரிந்து கொள்ளணும். நீங்க பாடுக்கு கூப்பாடு போட்டு கத்தாவே கத்தாவே என்ன மாதிரி சத்தம் போட்டு குணமாக்க உருண்டாலும் புரண்டாலும் நடக்காது. நான் அப்படிதான் ஏமாந்து போனேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படிதானே? மறுரூப மலையில அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படிதானே? ஹியர் ஹிம் அண்ட் டு. அதேதான் மரியாளம்மா கானாவூர்ல சொல்றாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அற்புதம் நடந்தது. அப்ப அற்புதம் நடக்கணும். அவர் என்ன சொல்லுகிறாருன்னு பார்க்கணும். இங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். ரோமர் 8 எடுங்க. நான் அதை உங்களுக்கு படித்து எப்படி இந்த ஆவியானவர் எப்படி நம்முடைய தெய்வீக சுகத்தில் தேவ வார்த்தை எவ்வாறு கிரியை செய்து வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வைக்கிறாரோ அதே மாதிரி ஆவியானவரும் அதே செயல்பாடு உள்ளவர் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப பேர் இதை எடுத்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, அன்னைக்கு பிரதர் அன்னைக்கு அவர் வரல, கடைசி உயிர் தெழுதல்ல. அப்போ ஒரு நிமிடத்துல நம்ம மறுரூபமாகும் போது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படியே அழிவில்லாத சரீரம். இப்ப இருக்கிறது அழிவுள்ள சரீரம். அப்ப அழிவுள்ள கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த நேமத்துல அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அழிவில்லாத சரீரமாய் நம்ம மாற்ற போகிறது. ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறது இந்த அழிவுள்ள சரீரம், வேற வார்த்தையில சொல்ல போனா வியாதியோடு அட்டாக் ஆக அல்லது வியாதியோடு வாழக்கூடிய சரீரம். அப்படிதானே? டெத் ப்ரோன், சிக்னஸ் ப்ரோன், சின் ப்ரோன் பாடி. அப்படிதான் சொல்லுது. அப்படிதானே? பாவ சரீரம், மரண சரீரம், வியாதி சரீரம். ஆனா அங்க ஒரு நல்ல செய்தி சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனத்திலே சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவோடு மரித்திட்டீங்க, கிறிஸ்துவோடு எழுதிட்டீங்க. ஆல்ரெடி யூ ஆர் டெட் டு சின் அண்ட் டெத், சிக்னஸ், எவ்ரிதிங். இப்போ நீங்க உயிர்த்தெழுந்த வல்லமையில வாழ்றீங்க. நல்ல செய்தி. அதை சொல்லிட்டு தான் 11ஆம் வசனம் வரும்போது சொல்றாரு, அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், இருக்கா இல்லைங்களாங்க? இருந்தால்ன்றாரு. இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. அங்க என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறன்னு சொல்றாரு. அப்போ அவர் நம்மில் வாசமாய் இருக்கிறார். நான் உங்களுக்குள் உலாவி நான் அங்க 2 கொரிந்தியர் 6லயும் அதை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய அதாவது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. இப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவிங்க? எந்த ஆவியானவர் எந்த வல்லமையினால் அகில உலகத்தின் பாவங்கள் சுமத்தப்பட்டு
மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டாரோ அந்த இயேசுவானவரை அந்த மரண கட்டுகள் அவரை கட்ட முடியவில்லை என்று உயிர்த்தெழ வைத்ததே. அங்க சொல்றாருல, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:24 சொல்றாருல, கட்ட வைக்க முடியவில்லை, மரணம் அவரை கட்டி வைக்க. ஏன்? இந்த வல்லமை, பாவம் மரணத்தின் வல்லமையை விட இந்த ஆவியானுடைய வல்லமை மகா பெரிய வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. நீங்கள் உன்னதத்தின் வல்லமையால் தரிப்பிக்கப்படும் வரை, அப்படிதானே? The power from high அப்படின்னு என்ன? வானவரின் வல்லமை, வானவரின் வல்லமை, தேவனுடைய வல்லமை. அது என்ன சொல்றார் பாருங்க, அந்த வல்லமை அகில உலகத்தின் பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தில் இருந்த இயேசுவை அந்த மரண கட்டுகள் கட்டாதபடி பாவத்தின் தண்டனை முழுவதுமாய் செலுத்தி தீர்த்தப்பட்டது என்ற நீதியை அவர் நிறைவேற்றின உடனே அவரை உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம். அவர் சரீரத்திலே மரித்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அங்க பேதுரடியார் சொல்றதான், ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். என்ன சொல்றாரு? சாவுக்கேதுவான, அதை கொஞ்சம் நான் மாத்தி வாசிக்கிறேன் நம்முடைய கான்டெக்ஸ்டுக்கு. வியாதிக்கு ஏதுவான, பாவத்திற்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க போகிறாரா, உயிர்ப்பிப்பாரா? இப்ப உயிர்ப்பிக்கிறாருங்க. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன? வியாதி இல்லாமல் வாழ என்னை, என் சரீரத்தை அந்த வியாதி இல்லாத சரீரமாக உயிர்ப்பிப்பவர் இயேசுவை மரித்தோழ்ந்து அதே ஆவியானவர், அதே ஆவியானவர், அதே வல்லமை. திரும்பவும் சொல்றேன், அதே ஆவியானவர், அதே வல்லமை. அப்ப செய்தது ஒரு பெரிய எதிரி. இப்ப ஒரு சிம்பிள், அவன் ஹைரார்கில இவன் விக்கெட் ஸ்பிரிட்லாம் கடைசியில தான் வருது. இந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, ஸ்பிரிட் ஆஃப் டெஃப் அண்ட் டம், இதெல்லாம் கடைசியில தான் வருது. அப்ப பாருங்க, அதை மேற்கொள்ளுமா? மேற்கொள்ளாது. ஆனா கட்டாயம் மேற்கொள்ளும். அப்ப ஏன் பிரதர் எனக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்காரு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா எனக்குள்ள இருக்காரு, அப்போ ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அததான் அங்க சொல்றாரு. கலாத்தியருக்கு வாங்க. கலாத்தியர்ல ரொம்ப அத அழகா சொல்லிக்கிட்டே வராரு. 3ஆம் அதிகாரத்துல இந்த விசுவாசத்தை குறித்து, கிரியையினால் அல்லப்பா எல்லாமே விசுவாசம் சொல்றது நல்லா சொல்லிட்டே வராரு. 5ஆம் வசனம் மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறவர் என்ன சொல்றாரு பாருங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியானவரை அளித்து, ஆவியைனா ஆவியானவரை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். என்ன அற்புதம்? இப்ப நம்ம கான்டெக்ஸ்ட் என்ன? வியாதியே இல்லாத வாழ்க்கை வாழ்கிற அற்புதங்களை ஆவியானவர் நடப்பிக்கிறார். அதை எப்படி நடப்பிக்கிறார்? உங்க கிரியை இல்லப்பா, உங்க பரிசுத்தம் இல்லப்பா, உங்களுடைய எந்த ஒரு காரியமுமே அல்ல, கிரியைகளினால் அல்ல, விசுவாச கேள்வியினாலேயே. விசுவாச அப்படின்னா என்னங்க? நீங்க இந்த ஆவியானவர் என் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் என்ற சத்தியத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிறதினாலே அவரை உங்கள் வாழ்விலே கிரியை செய்ய அனுமதிக்கிறீர்கள். திரும்பவும் சொல்றேன், ஆவியானவர் கையை கட்டி போட்டது நம்முடைய அவிசுவாசம். ஏன் எனக்குள்ள ஆவியானவர் இருக்காரு, அப்ப நான் ஏன் வியாதியோடு வாழணும்? அன்னைக்கு கிதியோன் கேட்ட கேள்விதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க கேட்கிறாங்க. கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் இந்த சிறுமை எனக்கு எதுக்கு? வியாதி என்பது சிறுமை, அப்ரஷன் ஆஃப் தி டெவில். அவன் ஏன் எங்களை ஒடுக்க வேண்டும்? மீதியானவர்கள் அதேதான் இன்னைக்கு, வியாதி ஏன் எங்களை ஒடுக்க வேண்டும்? வியாதி ஏன் எங்களை சிறுமைப்படுத்த வேண்டும்? கர்த்தர் எங்களோடு இருந்தார். வேதவசனம் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது, அவர் எங்களுக்குள் இருக்கிறார். அவர் எங்களுக்குள் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவருடைய வல்லமை என் வியாதி படுகிற
வியாதி படக்கூடிய சரீரங்களை வியாதி இல்லாமல் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிறாரே, அந்த இடத்தை தான் இங்க சொல்றாரு. அவர் செய்ய வல்லவர். ஆனா அவர் செய்வதற்கு எப்படி வார்த்தையில் அந்த வல்லமை இருக்கோ, விசுவாசிக்கும் பொழுதுதான் வார்த்தையின் வல்லமை செயல்படும். இங்கேயும் அதேதாங்க. நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் ஆவியா, அதுதான் 3:5ல ரொம்ப தெளிவா சொல்றார். வேற எங்க நிறைய இடம் இருக்குது. இப்போ இந்த ஒரு வசனம் போது உங்களுக்கு தெளிவாக அவர் சொல்வது என்ன? நீங்க அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது. ஒன்லி பிலீவ், டோன்ட் ஃபியர். திரும்ப திரும்ப அதான் சொல்றாரு. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிகனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிகனு கூடாதது ஒன்றுமில்லை. திரும்ப திரும்ப சொல்றாரு. நீ விசுவாசத்துல எது சொன்னாலும் அது நடக்கும். அவர் விசுவாசத்தை கொடுத்து ரொம்ப இதா அதாவது யூ கேன் லிவ் லைக் காட் ப்ரொவைடட் யூ ஹேவ் ஃபெய்த் என்றார். ஏன்? ஃபெய்த்ல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஃபெய்த் பை இட்செல்ஃப் கேன் டு நதிங். திரும்பவும் சொல்றேன். செய்யறதெல்லாம் யாருதான்? எனக்குள் இருக்கிற ஆவியானவர். வேத வசனத்துக்குள் இருக்கிற ஆவியானவர். வேத வசனத்தில் இருக்கும் ஆவியானவர் எனக்குள் இருக்கிற ஆவியானவர். அப்போ அவரை செயல்பட வைக்கதான் ஒரே ஒரு நிபந்தனை தான் சொல்றார். வேற நிபந்தனையே இல்லைங்க. நான் திரும்பவும் சொல்றேன், வேற நிபந்தனையே இல்லை. இயேசுவை தொட்டதுல எத்தனையோ பேர் பாவிங்க இருந்தாங்க. அவர் பாவியா பரிசுத்தனா ஒருத்தனையும் பார்க்கல. எல்லாரையும் சுகமாக்கினார். அப்போ எல்லாரையும் சுகமாக்குவது அவருடைய சித்தம். எல்லா வியாதியையும் சுகமாக்குவது அவருடைய சித்தம். irrespective of their conditions, அவங்க எப்படி இருந்தாலும் சுகமாக்கிட்டு சொல்றாரு, கேடானது ஒன்று உனக்கு வராமல் இனிப்போ பாவம் செய்யாதே. அப்படிதானே? நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனிப்போ பாவம் செய்யாதே. பாவத்துக்கு அதை தான் சொல்றாரு. பாவத்தை மாற்கொள்கிற வல்லமைக்கும் சொல்றாரு, சுகமாக்குற வல்லமைக்கும் அதை தான் சொல்றாரு. சுகம் மாக்கி விட்டு தான் சொல்றாரு. அப்ப பாருங்க, நான் இந்த வல்லமை நமக்குள்ளேயே இருக்கிறது. இந்த வல்லமை நாம் பெற்ற வார்த்தையிலேயே இருக்கிறது. அந்த வல்லமை அவிழ்க்கதான் விசுவாசம் தேவை. அப்போ அவரை அனுமதிக்கிறோம், இல்ல அவரை தடை செய்கிறோம். யாரு தடை செய்கிறோம்? பிசாசு கிடையாதுங்க. நீங்க தேவ சுகத்தில் வாழ்வது தடை செய்வது நம்முடைய அவிசுவாசம். அங்க மார்க் 6ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களை பாருங்க. அவர் சொந்த ஊர்ல அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் he can do no miracles, அவரால் அற்புதங்கள் செய்ய முடியவில்லை. கட்டி போட்டாங்க இயேசுவானவரை, அவங்க அவிசுவாச நிமித்தம். அதுதான் அங்க சொல்றாரு. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலையும் முடியும் போது அதுதான் சொல்றாரு. அதே மத்தேயு 14ஆம் அதிகாரம் முடியும் போது அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அங்க நாசரேத் பட்டணத்தார் கெனசரேத்து பட்டார் அவர் இன்னார் என்று அறிந்து அக்கம் பக்கம் கிராமம் பட்டி தொட்டி எல்லாம் போய் எவன் வியாதிக்காரன் அவ்வளவு பேரும் கொண்டாண்டாங்க. ஏன்? அவங்களுக்கு அவ்வளவு தூரம் எல்லாரும் சுகம் இலவசமா பெற்றோம். அப்ப எவ்வளவு கூட அத்தனை பேர்களையும் சுகமாக்கினார் அங்க போட்டிருக்கு. படிச்சு பாருங்க 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல. அப்ப பாருங்க, அவிசுவாசம் அங்க தடை பண்ணுது, விசுவாசம் இங்க அனுமதிக்குது. வல்லமை இயேசுகிட்ட இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அங்க நீங்க லூக்கா அதிகாரத்துல சொல்றது, குணமாக்கும் வல்லமை அவ்விடத்தில் இருந்தது. ஆனா ஒருத்தன் தான் சுகமாடுறான். அந்த 5ஆம் அதிகாரத்துல யாரு இது? இந்த திமிர்வாதம் ஃப்ரெண்ட்ஸ் உடைய விசுவாசத்துல கொண்டாந்து இறக்குறாங்க ஒரே பிச்சுக்கிட்டு. மீது யாரும் சுகப்பெற்றதா அங்க போடல. அப்படிதானே? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ போகும்போது ஒரு திரள் கூட்டம் அவரை போட்டு அமுக்குது. இங்க பாத்தீங்கன்னா அவரை தொட வேண்டும் என்று 14ஆம் அதிகாரத்துல கேக்குறாங்க. அவரை தொட வேணும்னு பெர்மிஷன் கேட்டாங்க. தொட்ட யாவரும் சுகமானாருன்னாங்க. ஏன்னா அவங்க கேள்விப்பட்டது அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்துருச்சு. அதனால எல்லாத்தையும் விசுவாசத்துல கொண்டாந்து இறக்கிட்டானுங்க. தொட்டா போதும் அவ்வளவு பேர், அத்தனை பேரும் சுகமாகிட்டாங்க சொல்லுது. இங்க பாருங்க, பெரும்பாடு ஒரு திரள் கூட்டம் அவர் போட்டு நெருக்கி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு அம்மா தாங்க. ஏங்க? அதுதான் விசுவாசத்தின் வல்லமை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றாங்க. அங்க அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அற்புதங்கள் செய்ய முடியவில்லை. இங்கிலீஷ்ல ரொம்ப தேவைப்பட்டிருக்கு. செய்யலன்னு போடல, செய்ய முடியலன்னு போடுது. he could not do. அப்படிதான் அங்க போட்டிருக்கு. அப்ப யோசித்து பாருங்க, அவர் கைய கட்டினதே இது. வல்லமை இருக்குது.
எங்க போனாலும் அவர் தொட்டா வல்லமை, அவர் பாதத்துல வச்சா சுகமாடுறாங்க. அப்படிதானே? அவரை தொடர்ந்து போனவங்க அவ்வளவு பேரும் அவர் தொட்டு இல்ல இவங்க தொட்டு சுகத்தை பெறுறாங்க. நீங்க அதை ஃபுல்லாவே வாசித்து பாருங்க. அவர் எப்படி எப்படி எல்லாம் இது பண்ணாருன்னு நீங்க மத்தேயு 1 மட்டும் எடுத்து படிச்சு பாருங்க. நல்லாவே தெரிந்து கொள்வீங்க. ஆனா எல்லாமே ஒரு சீக்ரெட் தான். அவர் என்ன சொல்றாரு? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. மத்தேயு 9:29 சொல்றாரு. அது நிறைய இருக்கு. லூக்கா 17ல சொல்றாரு. லூக்கா 18ல சொல்றாரு. நிறைய இடத்துல அதை நம்ம பார்க்கலாம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு. இந்த பெண்பாடுள்ள ஸ்திரீக்கு. அப்படிதானே? அங்க ஒரு பாவியாகிய ஸ்திரீக்கும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, பாவங்கள் நீக்கப்பட்டதுன்றத எல்லா இடத்திலும் நம்ம பார்க்குற விசுவாசம் தான். அப்போ தேவ வல்லமை எப்பொழுதுமே இயேசுவில இருந்தது. அந்த வல்லமையை வெளியே கொண்டது ரகசியம் விசுவாசம். அததான் நான் சொல்றேன். அவரை அனுமதிப்பதும் அனுமதியாமல் இருப்பதும், தேவனுடைய வார்த்தை நம்மை சுகமாக்குவதையும் அது சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றுவதும் இருப்பதும் பிசாசு இல்லைங்க, நீங்களும் நானும் செய்யற காரியம் தான். திரும்ப திரும்ப அதுதான் சொல்றாரு. அங்க மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல அவர் அங்க அந்த தகப்பனுடைய மகனை குணமாக்கும் போது கூட சீஷர்கள் கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரே எங்களால குணமாக்க முடியலன்னு. உங்கள் அவிசுவாசத்தினால் தான் சொல்றாரு. உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருக்குமானால் இதை விட்டுடு, பெரிய மலையை பார்த்து பெயர்ந்து போனா அது பெயர்ந்து போகும். நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும். தேவையெல்லாம் ஒரே விசுவாசம். ஏன்? என்னுடைய ஸ்பாவம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. நீங்க சொன்னா நடக்கும். நான் சொன்னா நடக்கும். நான் தேவன் தானே. தேவன் சொன்னால் நடக்கும். அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ அதே ஸ்பாவம், அதே ஜீவன், அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள. வேற யாரும் இல்ல. இயேசுவானவருக்குள்ள எந்த ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர், அதே வல்லமை இப்ப நமக்குள்ள இருக்கிறபடினால நம்ம சொன்ன அப்படியே கீழ்ப்படியணும். அதுல சண்டை. அதனாலதான் சொல்றாரு விசுவாசம் ஒண்ணுதான் சொல்றாரு. இங்க 17:20 என்ன சொல்றாரு? விசுவாசம் ஒண்ணுதான் சொல்றாரு. 21:21 என்ன சொல்றாரு? அங்கேயும் விசுவாசம் சொல்றாரு. அங்க மார்க் 11:23 வாங்க, 24 வாங்க, அங்கேயும் விசுவாசம் சொல்றாரு. லூக்கா 17:6 போங்க, அங்கேயும் விசுவாசம் சொல்றாரு. கடுகு விதை அளவு விசுவாசம். பெரிய விசுவாசம் இல்ல, கடுகு விதை அளவுன்றாரு. அந்த விசுவாசம் தான் அவ்வளவு பெரிய ரிசல்ட்டை கொண்டு வரும்ன்றாரு. சாதாரண ரிசல்ட் இல்ல, அவ்வளவு பெரிய ரிசல்ட்டை கொண்டு வரும்ன்றாரு. ஏன் அதை நான் சொல்ல வரேன்? நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பிசாசு தடை பண்றான் பிரதர். பிசாசு தடை பண்ணலங்க. நீங்க கூச்சல் போடுங்க அவன் தெரியும் நல்லா. நீங்க தான் உங்களால் விசுவாசிக்காதபடி அவன் தடை பண்ணுவான். அதுதான் நான் சொல்லுவேன். சுகத்தை பெற அவன் டைரக்டா அப்படி நடுவில் ஆண்டவரை நீங்க அவரை சுகமாக்க முடியாதுன்னு அப்படி நிக்கல. அவன் பாவி, எனக்கு தெரியும், அவன் பாவம் செஞ்சான், சுகத்தை கொடுக்க கூடாதுன்னு அவன் நிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டதுன்னு. அதை நான் தகுதியாயிட்டேன், தேவனுடைய சுகத்தில் வாழ தகுதியாக பரிகாரம் எனக்கு செலுத்தப்பட்டது அந்த பயலுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அங்க வெளிப்படுத்தல என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஓடுவான், தெரியும் அந்த ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டவன். அதை என் வாயில நான் ஏன் அந்த ரத்தம் என்ன சொல்லுது? நான் பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டவன், வியாதியில் இருந்து மீட்கப்பட்டவன், சாபத்தில் இருந்து மீட்கப்பட்டவன். ரத்தம் நன்மையானவைகளை குறித்து என்னை குறித்து பேசுகிறது. எபிரேயர் 12:24. அதை நான் என் வாயில சாட்சி சொல்லும் போது அவன் ஓடுறாங்க, தலைதெறிக்க ஓடுறான். இந்த பக்கம் கூட தலை வைக்க மாட்டேன். காரணம் என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவனுக்கு தெரியுது, கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. நான் தெரியாம அன்னைக்கு ஏமாந்துட்டேன், நான் ஜெயித்துட்டேன்னு நினைச்சேன், அன்னைக்கு நான் ஏமாந்துட்டேன்னு ஒத்துக்கிறான் அவன். அதனாலதான் ரத்தத்தை கண்டாலே அவனுக்கு தெரியுது நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன். அவரை முடிச்சுட்டேன்னு நினைச்சேன், ஆனா அவர் என்ன முடிச்சிட்டார். மரணத்தின் அதிபதியாகிய அவனை தம் மரணத்தினாலே அழித்தார். வியாதியை தம் மரணத்தினாலே அழித்தார். பிசாசானவனை வெளியரங்க கோலமாக்கினார், வல்லமைகளை உறிந்து கொண்டு. இப்போ அவனுக்கு வல்லமை கொடுப்பது நாம் தான், நம்முடைய அறியாமையினாலே, அவிசுவாசத்தினாலே. அவன் வியாதி கொடுக்கிறான்னா அவனுடைய வல்லமை ஒண்ணுமே கிடையாது. நமக்குள் இருக்கிற வல்லமை மரித்த இயேசுவை, என்ன மரித்த இயேசு? அகில உலகத்தின் பாவம் சுமத்தப்பட்டு அகில உலக மக்களின் பாவத்தின் தண்டனை. அப்ப பாருங்க, அதை மேற்கொண்ட வல்லமை, அதே வல்லமை
இந்த சரீரம் என்ன சரீரம்? வியாதிக்கேதுவான சரீரம். வியாதி இல்லாமல் வாழ நம்மை உயிர்ப்பிக்கிறது. இட் மேக்ஸ் ஜூபோசிசிஸ் அப்படின்னு அந்த கிரேக்க வார்த்தை அங்க வரும். அதாவது தேவ ஜீவன் நமக்கு சுகத்தை உண்டாக்குகிறது. அந்த அர்த்தத்தில் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. கிரேக்க பதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ப பாருங்க, அது நமக்கு சுகத்தை உண்டாக்குகிறது. ஆனா ஏன் இல்ல? எல்லாருக்குள்ள இருக்காரு. ஒரே காரியம் அதுதான். அதை விசுவாசித்தாதான் நடக்கும்ன்றார் பவுலடிகளாங்க. நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியிலகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். இந்த ஒரு வசனத்தை நீங்க தியானித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சத்தியம் இருக்கு. ஆனா இப்பொழுது நான் சொல்ல வருகிறது, அவருடைய சீக்கிரட் என்ன? சுகமாக்குவதன் சீக்கிரம் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் அதை விசுவாசித்தாரா? லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஏசாயா 61 வாசித்து என்ன சொல்றாரு? இன்று உங்கள் காதுகள் கேட்க இது நிறைவேறினது. தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல, குணமாக்க, விடுதலையாக்க, விடுதலையை சொல்ல, கட்டவிழ்க்க நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அதை விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணுகிறார். ஆரம்பத்திலே அந்த விசுவாசம் தான் அவர் போகும் இடமெல்லாம் பிசாசின் பிடி. அப்ப பாருங்க, வியாதியை கொடுப்பவன் பிசாசு, சுகமாக்குபவர் தேவன் அந்த வசனத்திலேயே இருக்கு. அப்போ அத விடுதலை செய்ய அதே வல்லமை நமக்கு, நம்ம அதை செய்ய முடியும். நான் அடுத்தது அதுக்கு வரேன். முதலாவது, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வல்லமை போதுமானதா இருக்கிறது. தேவையெல்லாம் விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உங்க அவிசுவாசத்தினாலே, அங்க அவிசுவாசத்தினால நாசரேத்துல ஒண்ணும் செய்ய முடியல. எனசரத்துல அவ்வளவு பேரும் தொட்ட அனைவரும் சுகமானார்கள். அந்த ஊருக்காரன்ல அக்கம் பக்கம் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் சொல்லி அனுப்பி டமாரா அடிச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க. பெரிய திரள் கூட்டம். தொடர்றதுதான் பெர்மிஷன் கேட்டாங்க. தொட்ட அனைவரும் சுகமானார்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. அதே 13 முடிவது பாருங்க. ஒரு பையன் சுகம் அடையல அவருடைய சொந்த ஊர்ல. அப்ப பாருங்க, வித்தியாசத்தை பாருங்க. அவருக்குள்ள வல்லமை இருந்தது. ஆனா யாவரும் எல்லா வியாதிக்காரரும் சுஸ்தமானார்கள். ஆனா காரியம் நடக்கல. காரணம் என்ன? விசுவாசம் தடை செய்கிறது. அவிசுவாசம் தடை செய்கிறது. விசுவாசம் இல்ல, அவிசுவாசம் தடை செய்கிறது. விசுவாசம் அந்த வல்லமையை அவிழ்க்கிறது. அதனால்தான் ரோமர் 1:14 என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் சுவிசேஷத்தில் உள்ள வல்லமை அவிழ்க்கப்படுகிறது. அதை தான் 1 கொரிந்தியர் 1:18 சொல்றாரு. விசுவாசிக்கிற நமக்கு சிலுவை பற்றிய அந்த பரிமாணம், எக்ஸ்சேஞ்ச், தேவ பலனா என்ன? அவர் என் வியாதியை ஏற்றுக்கொண்டு என் சுகத்தை எனக்கு தந்தார் என்கிற சிலுவை பற்றிய செய்தி, சுவிசேஷம் அவங்களுக்கு பைத்தியமா இருக்கு. எனக்கு தேவனுடைய வல்லமையை கொடுத்து சுகமாய் வாழ வைக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ சுகமாய் வாழ வைக்கிறது விசுவாசம் இல்லைங்க, சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவையில் என்ன நடந்தது? தி சப்ஸ்டிடியூஷன், எனக்கு பதிலாக என்ன பரிமாணம் நடந்தது? தி கிரேட் எக்ஸ்சேஞ்ச், தி சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் which took place on the cross. அந்த உபதேசம் எல்லாவற்றையும் செய்து முடித்தது என்று முடிந்தது. என்ன முடிந்தது? வியாதியோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு, பாவத்தோடு வாழ்க்கைக்கு முடிவு கட்டப்பட்டது என்று சொல்லுகிறார். ஏன்? சகல நியாய பிரமாணம் கேட்ட நீதியை அவர் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி விட்டார். இனி இது இல்ல, அது இல்ல, நான் சுகம் வாழ்வதற்கு இது ஒரு காரணம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை.
நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை பூரணமாய் நிறைவேற்றினார். ரோமர் 10:4 படிச்சு பாருங்க, ரோமர் 8:3 படிச்சு பாருங்க, 8:4 படிச்சு பாருங்க. ரொம்ப தெளிவாக அங்கு சொல்லுகிறார். ஆகவே நான் வியாதியோடு வாழ்வதற்கு எந்த நீதியும் இல்லை, எந்த தேவனுடைய பிரமாணம் கூட என்னில் இனி எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தேவன் நீதியை அவர் நிறைவேற்றி அந்த நீதியை அந்த பரிமாணத்தில் எனக்கு தந்து விட்டார். ஆகவே நான் சுகத்தில் வாழ்வது நிச்சயமான தேவ சித்தம், அதில் நான் வாழ்வேன். அதுல கொஞ்சம் கூட நான் இடம் கொடுக்க மாட்டேன்றதுல நம்ம உறுதியா இருக்கணும். அது நம்முடைய வேலையா இருக்கிறது. அதை நாம் உறுதியோடு செய்ய வேண்டும். அதனாலதான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு இந்த ஒரு காரியத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய சுகத்தில் வாழ்வது தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய பிறப்பு உரிமை சொத்து. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது. It belongs to us. Healing belongs to us. Divine healing. தெய்வீக சுகம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமானது. திருடுகிறவனுக்கு நாங்க அனுமதி கொடுக்காம, சுகத்தை கொடுப்பவருக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு, அவன் வார்த்தைக்கு அனுமதி கொடுக்காம எதிர்த்து நில்லுங்க. அவன் வியாதியின் சொல்லும் பொழுது எழுதியிருக்கிறதே சுகமானீர்கள் என்று. அவன் வியாதி என்று சொல்லும் பொழுது உங்க சரீரத்தின் மூலம் தான் சொல்லுவான். வேதனை என்று சொல்லும் பொழுது எழுதியிருக்கிறத சொல்லுங்க. அவர் என் வேதனையை எடுத்துக்கொண்டு அவருடைய சுகத்தை எனக்கு கொடுத்தார், எனக்கு வேதனை இல்லை. வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று அவர் சிலுவைக்கு சென்றார். வாயில மாத்திரம் சொல்லலங்க, கிரயத்தை முழுவதுமாய் செலுத்தி முடித்தார். ஆகவே வியாதியின் சத்தத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், தேவனுடைய சத்தத்திற்கு விசுவாசிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வேலை. வியாதியின் ஆவிக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எந்த சுகத்தின் ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் வித்தியாசம். ஏன்? ஐம்புலன் அறிவினால் நடத்தப்படுகிறபடியினால் வியாதியின் அறிகுறிகளை பார்த்ததும் சத்தியத்தை ஓரங்கட்டிட்டு கண்களால் கண்டது மெய்யேன்னு அதை பேசும் பொழுது அவன் உட்கார்றான். என்ன பண்றான்? He is lording over you. You give him permission. நீங்க தான் பெர்மிஷன். அவன் வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது, வியாதியோடு இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஆளுகையை கொடுக்குறீங்க. He is lording over. அவன் உங்கள் மேல் ஆளுகை செய்ய நீங்க பெர்மிஷன் கொடுக்குறீங்க. ஆவியானவருக்கு, தேவனுடைய ஆவியானுடைய வார்த்தையை சொல்லும் போது அவருக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க. அனுமதிப்பதும் அனுமதியாமல் இருப்பதும் நம்மை சார்ந்தது. How? By our faith. Faith in the word of God. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் விசுவாசம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தேவ சாயலில் இருக்கிறேன். அவருடைய சுகம் எப்படியோ அப்படிதான் என்னுடைய சுகம் என்று சொல்லுகிறார். அவருக்கு எவ்வளவு சுகம் இருக்கிறதோ அவ்வளவு சுகம் என்னுடைய சுகம் என்று சொல்லுகிறார். எதை விசுவாசிக்க போகிறோம்? ஐம்புலன் அறிவின் மூலமாக உலகம் சொல்லுகிற செய்தியா, ஆவியானவர் மூலமாக வேதத்தில் எழுதப்பட்ட செய்தியா? எதை விசுவாசிக்க போகிறோம்? எதை விசுவாசிக்கிறோமோ அதுவே உங்கள் வாழ்வில் நிறைவேறும் என்று சொல்கிறார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. வியாதியை விசுவாசித்தால் வியாதியோடு வாழ்வோம். அது பிசாசின் சத்தம். தேவ சத்தம் சுகமாயிருக்கிறோம். அதை விசுவாசிக்கும் பொழுது சுகமாய் வாழுவோம். ரெண்டையும் முன்னால வைக்கிற நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? வியாதியையா சுகத்தையா? இந்த சுகத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படி மாபெரும் கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். சாதாரண கிரயம் அல்ல. அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, அழியாத மாசற்ற விலையேறப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே பாவ சாப வியாதிகளில் இருந்து நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண கீழ்ப்படியாமையினால் வருகிற
சாபத்துக்கு நீங்களாக்கி 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 நம்மை மீட்டுக் கொண்டார். வியாதிக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இது தேவனுடைய வார்த்தை. வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை. அது தவறாததா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தவறாததா இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணம் மானீர்கள். இயேசு உங்கள் வியாதியை சுமந்து விட்டார். அவருடைய சுகத்தை உங்களுக்கு தந்து விட்டார். அவருக்கு சொந்தமானதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். அவரே உங்கள் சுகமாய் இருக்கிறார். இது தேவனுடைய வார்த்தை, தவறாத வார்த்தை. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டபடினாலே அவர்கள் இருதயத்தில் நீங்க விசுவாசத்தை கொடுத்துட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் விசுவாசத்தின்படி அவர்களுக்கு ஆக கடவது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்திலே தேவ வார்த்தையின்படி, தேவ ஆவியானவருடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு ஆக கடவது. இயேசுவின் நாமத்திலே அவர்கள் சுகம் பெறுவார்களாக. வியாதி வேதனை இப்பொழுது நீங்கி போவதாக. எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் தேவ வார்த்தைக்கு விரோதமாக நிற்க முடியாது. தேவ வார்த்தை இப்பொழுது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்து தங்கி தரிக்கிறபடியா, அந்த வார்த்தையின் வல்லமை அவர்கள் விசுவாசிக்கிறபடியா, இப்பொழுது ஒவ்வொருவரும் இதை சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் வியாதியிலிருந்து நீங்களாக்கி மீட்கப்பட்டு விடுதலை ஆக்கப்பட்டார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். இவர்கள் இனி ஒருபோதும் வியாதியோடு வாழ்வதில்லை. அவர்கள் வித்தியாசமானவர்கள். தேவனுடைய வித்தை பெற்றவர்கள், தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்தவர்கள். அவர்கள் அந்த வித்தியாசத்தை தங்களுடைய சரீரத்தில் உலகத்திற்கு காண்பித்து அநேகரை தேவராஜ்யத்திற்கு கொண்டு வரும் சுகமாக்கும் ஊழியத்தையும் இவர்களே செய்வார்கள். எந்த பகுதியில் சாத்தான் இவர்களை சிறுமைப்படுத்தினானோ அந்த பகுதியில் இவர்கள் ஊரெங்கும் திரிந்து அலைந்து சிறுமைப்படுவர்களை விடுதலை பண்ணி அவனை சிறுமைப்படுத்துவார்கள் என்ற நியாய தீர்ப்பை சத்ருவின் மேலே நான் சொல்லுகிறேன். நீங்கள் வியாதியோடு வாழ்வதில்லை, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.